Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பெப்பர் சிக்கன் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயில 2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு இது எல்லாம் லைட்டா வறுத்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 8 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் தோலோட. ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியன் எல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு இருக்கு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இதில் 1 டேபிள்ஸ்பூன் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. கடைசியாக ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சிக்கன் பெப்பர் மசாலா ரெடி. இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, கீ ரைஸ்க்கு எல்லாம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.